விஜய் அவர்கள் மகளிருக்காக இன்றைக்கு மகளிர் தின ஸ்பெஷல் வாக்குறுதிகள். வழக்கமா நம்ம சினிமாவுக்கு பொங்கல் ஸ்பெஷல், தீபாவளி ஸ்பெஷல், அந்த மாதிரி மகளிர் தின ஸ்பெஷலா அறிவிச்சிருக்கார். தேர்தலுக்கு முன்பாக எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதிகளை அளிப்பது என்பது வழக்கமான நடைமுறைதான். ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த அளவிற்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று மக்கள் சந்தேகப்படுவார்கள். ஒன்று. இரண்டாவது, விஜய் அவர்கள் தனியாக நின்று ஆட்சி வைப்பார்கள் என்று யாராவது நம்ப முடியுமா என்றால் ஒருத்தரால நம்ப முடியாது. விஜய் கட்சி இன்று தனிப்பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா, அரசாங்கத்தை அமைப்பார்களா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும்போது வாக்குறுதிகளை நாங்களும் நல்லா இருக்குங்க. அதுல இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே பெண்களுக்காக ஓடி ஓடி வாக்குறுதிகள் கொடுக்கறத ஒரு பெண்கள் தலைவராக நான் அதை வரவேற்கிறேன். ஏனென்றால் ஒரு காலத்தில் பெண்கள் வெறுமனே வாக்காளர்கள், ஆனால் இன்று பெண்கள் அரசு அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போது எல்லாருடைய அறிக்கை பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் சொல்றேன், திமுக அதிமுக இவர்கள் இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், ஆண்டவர்கள், ஆள காத்து கொண்டிருப்பவர்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அவங்க சொல்றாங்கன்னா நாளைக்கு மக்கள் கேட்போம். திமுக சொன்ன வாக்குறுதி என்னாச்சுன்னு நாங்க கேட்கிறோம். திரு விஜய் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. ஆட்சிக்கு அவர் வர போறதில்ல. பாப்போம். ஏங்க, ஒரு பெண்ணாக என்ன கொடுத்தாலும் பெண்களுக்கு சரிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல ராசா. அதுதான் திரு விஜய் அவர்கள் மகளிருக்காக இன்றைக்கு மகளிர் தின ஸ்பெஷல் வாக்குறுதிகள். வழக்கமா நம்ம சினிமாவுக்கு பொங்கல் ஸ்பெஷல், தீபாவளி ஸ்பெஷல், அந்த மாதிரி மகளிர் தின ஸ்பெஷலா அறிவிச்சிருக்கார். தேர்தலுக்கு முன்பாக எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதிகளை அளிப்பது என்பது வழக்கமான நடைமுறைதான். ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த அளவிற்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று மக்கள் சந்தேகப்படுவார்கள். ஒன்று. இரண்டாவது, விஜய் அவர்கள் தனியாக நின்று ஆட்சி வைப்பார்கள் என்று யாராவது நம்ப முடியுமா என்றால் ஒருத்தரால நம்ப முடியாது. விஜய் கட்சி இன்று தனிப்பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா, அரசாங்கத்தை அமைப்பார்களா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும்போது வாக்குறுதிகளை நாங்களும் நல்லா இருக்குங்க. அதுல இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே பெண்களுக்காக ஓடி ஓடி வாக்குறுதிகள் கொடுக்கறத ஒரு பெண்கள் தலைவராக நான் அதை வரவேற்கிறேன். ஏனென்றால் ஒரு காலத்தில் பெண்கள் வெறுமனே வாக்காளர்கள், ஆனால் இன்று பெண்கள் அரசு அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போது எல்லாருடைய அறிக்கை பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் சொல்றேன், திமுக அதிமுக இவர்கள் இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், ஆண்டவர்கள், ஆள காத்து கொண்டிருப்பவர்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அவங்க சொல்றாங்கன்னா நாளைக்கு மக்கள் கேட்போம். திமுக சொன்ன வாக்குறுதி என்னாச்சுன்னு நாங்க கேட்கிறோம். திரு விஜய் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. ஆட்சிக்கு அவர் வர போறதில்ல. பாப்போம். ஏங்க, ஒரு பெண்ணாக என்ன கொடுத்தாலும் பெண்களுக்கு சரிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல ராசா. அதுதான்.